அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. கோடி கடனையும் தீர்க்கும் ஏஞ்சல் நம்பர் பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த ஏஞ்சல் நம்பரை இந்த நாளில் இரவு நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். எளிமையான விஷயந்தாங்க, ஆனால் இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அற்புதங்கள் நடக்கும். உங்கள் தீராத கடன் தீர்வதற்கான சூழ்நிலை உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். ஏஞ்சல் நம்பர், ஸ்விட்ச் வேர்டு, ஏஞ்சலுடைய நேம்ஸ் இதெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களை இழுக்கக்கூடிய சக்தி இந்த விஷயங்களுக்கெல்லாம் இருக்குது. நம்ம எப்படி நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிறோம், பூஜை செய்கிறோம், மந்திரம் சொல்கிறோம், அதே போல் இந்த விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து வாழ்க்கையில் பின்பற்றி வந்தோம் அப்படின்னா நம்ம எதற்காக முயற்சி செய்துட்ருக்கோமோ அதற்கான பலன் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்க ஆரம்பிக்கும். எளிமையான விஷயங்களை கூட நம்பிக்கையோடு செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்று வாஸ்து நாளில் உங்கள் வீட்டில் இருந்து தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். இந்த ஏஞ்சல் நம்பரை உங்கள் வீட்டில் இருந்து தான் நீங்கள் உபயோகப்படுத்தணும். ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. 3059801001 3059801001. இந்த நம்பரை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் தீர, பணம் சேர, தொழிலில் முன்னேற்றம் உண்டாக, மன மகிழ்ச்சி உண்டாக, இந்த 4 விஷயத்துக்கும் இந்த நம்பரை பயன்படுத்தலாம். இந்த நம்பரை பயன்படுத்தும் போது ஒரு அமைதியான இடம் வேணும், ஒரு பிரியாணி இலை வேணும். பிரியாணி இலையில் முதல்ல இந்த நம்பரை எழுதிக்கோங்க. பிரியாணி இலையில் இந்த நம்பரை எழுதும்போது எந்த விஷயத்திற்காக இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் பிரியாணி இலையில் எழுதுறீங்களோ அந்த விஷயம், இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு கடன் தீரணும் அப்படின்னா கடன் தீர வேண்டும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு கடன் தீரணும்னு சொல்லி முடிஞ்சால் அமௌண்ட்டை கூட நீங்கள் எழுதிக்கலாம். அதில் அந்த பிரியாணி இலையில் உங்களுக்கு இடம் இருந்து பெரிய பிரியாணி இலையில் இருந்து அமௌண்ட்டை கூட எழுதிக்கலாம். எழுதிட்டு இந்த நம்பர் எழுதுங்க. அடுத்தது மன மகிழ்ச்சி உண்டாகணும்னா மன மகிழ்ச்சி உண்டாக வேண்டும்னு எழுதிட்டு இந்த நம்பர் எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சுட்டு அந்த இலையை உங்கள் வலது கையிலையும் இடது கையிலையும் நடுவில் வச்சு கைகளை நன்றாக மூடிட்டு பிரபஞ்சத்துக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள். பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும்போது நீங்கள் எப்படி சொல்லணும்னா, உங்கள் கடன் தீர்ந்து விட்டது, உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைத்து விட்டது, அதாவது அதில் உங்களுக்கு என்ன தேவைன்னு எழுதிட்டீங்க. நன்றி சொல்லும்போது உங்களுக்கு கிடைத்து விட்டதாக நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு அந்த இலையை ஒரு விளக்கு பொருத்தி அந்த விளக்கில் எரிச்சிடலாம். இல்லை அது மேலே கொஞ்சம் கற்பூரத்தை தூளாக போட்டு கற்பூரத்தை போட்டு எரிச்சிடலாம். இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போய் கட் பண்ணக்கூடாது, அப்படியே முழுசாக அந்த இலையை நீங்கள் எரிச்சிடணும். வீட்டுக்கு வெளியில் கொண்டுட்டு போய் எரிக்கலாம், வீட்டுக்குள்ளே பூஜையில் வச்சு எரிக்கலாம், இல்லை ஹாலில் வச்சு நீங்கள் ஒரு விளக்கு பொருத்திட்டு அல்லது ஒரு கேண்டிலை பொருத்தி வச்சுட்டு அந்த இலையை அதில் காட்டி எரிச்சிட்டு அந்த சாம்பலை எடுத்து தண்ணீரில் கரைச்சி கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க. ஆனால் அந்த ஏஞ்சல் நம்பரை நம்ம பிரியாணி இலையில் இந்த வாஸ்து நாளில் எழுதும்போது நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், நாம் நினைத்த காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.